மரியாள் பெரிய தியாகம் செய்தார்கள். செய்ததினாலே என்ன நடந்தது? உலக ரட்சகர் இந்த உலகத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததினாலே இன்றைக்கு உண்டாயிருக்கக்கூடியதான அந்த ரட்சிப்பை, விடுதலையை, அற்புதங்களை நாம் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தூரமாய் இருந்த கர்த்தரிடத்திலே, தேவனிடத்திலே சேர முடியாத நிலைகளிலே, கர்த்தரை அறிய முடியாத நம் தேவனோடு சேர்வதற்கு, தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு, நாம் உறவாடுவதற்கு, அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய நிலைகளிலே உறவை ஏற்படுத்துவதற்கு, நமக்காக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, எல்லாவற்றுக்கும் இந்த அம்மாவுடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். பொதுவாக இன்றைக்கு நான் யாரை குறித்து பேச போறேன்னு சொன்னா, நம்முடைய சபையில் இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பொக்கிஷங்களா இருக்கக்கூடிய பெண்களை குறித்து பேச போகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பெண்களை குறித்ததான ஒரு சமுதாய பார்வை இருக்கிறது. பெண்களை குறித்த ஒரு சமுதாய பார்வை அல்லது சபைகளிலே ஒரு பார்வை இருக்கிறது. என்ன பார்வை என்று சொன்னால், பெண்கள் என்றால் பலவீனமானவர்கள், பெண்கள் என்றால் பலவீனமானவர்கள், அதிகமாய் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்களைப் போல உடல் வலுவற்றவர்கள் அல்ல, ஆண்களைப் போல அவர்கள் திறம்பட செயல்படக்கூடியவர்கள் அல்ல என்பதான பார்வை இருக்கிறது. உலக அளவில் இந்த பார்வை என்ன செய்கிறது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், பெண்களை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், மனுஷன் விழுந்து போவதற்கு காரணமாக இருந்தது பெண்கள் தான். அந்த ஏவல் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது நம்முடைய பார்வை. ஆனால் இன்றைக்கு நம்ம கவனித்து பார்த்தால், அது ஒரு பக்கம் அந்த பார்வை இருந்தாலும், நம்முடைய பார்வையை அதை தவிர்த்து பார்க்கும்போது, இந்த சாதனையாளர்கள், பெண்களிலே சாதனையாளருடைய பட்டியல் அது விரிந்து பறந்து பரவிக்கொண்டே இருக்கிறது, பெருகிக்கொண்டே இருக்கிறது. எங்கும் எதிலும் பெண்கள் சாதனை செய்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். விண்வெளியிலே சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது, அதிலே ஒரு பெண் சுனிதா வில்லியம்ஸ் என்று சொல்லப்படுகிற அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்த முன்னாள் கப்பற்படை தளபதியாக இருந்த அந்த அம்மா நினைச்சிருக்கிறாங்க சொன்னாங்க, விண்வெளியில் இருக்கிறாங்க. நம்மிலே அநேகர் விமானத்தில் பயணம் கூட செய்திருக்க மாட்டோம், ஹெலிகாப்டரில் ஏறி இருக்க மாட்டோம். ஆனால் விண்வெளியிலே அந்த அம்மா நினைச்சிருக்காங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. அங்கே உள்ள சில சவால்கள் இருந்தாலும் அந்த சவால்களை சமாளித்து கொண்டு அங்கே ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உலக அளவில் பல தேசங்களிலே பிரதம மந்திரியாக மிக உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருந்து தேசத்தை ஆளக்கூடிய நிலைகளிலே அநேக பெண்கள் என்ன செய்கிறார்கள், பிரதம மந்திரியாக இருந்து அந்த தேசங்களை ஆளுகை செய்கிறார்கள். நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் முதல் குடிமகளாக இருக்கிறது யார் என்று சொன்னால், ஜனாதிபதியாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமையான அம்மா திரௌபதி மர்மு என்று சொல்லப்படுகிற அந்த அம்மா இருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் உயர்ந்த நிலைகளில் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம் என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் பெண்கள் இருக்கிறார்களே, நாட்கள் சென்றால் ஆண்கள் எல்லாம் எங்கே போவார்கள் என்று ஒரு பயம் இருக்கிறது. ஒரு வேடிக்கையான ஒரு பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. எங்கே பார்த்தாலும் பெண்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அவர்கள் இங்கே அடிப்படையில் இருந்தார்கள்,
என்ற நிலை இருந்தது. இப்போ எல்லாம் கடந்து எல்லா இடங்களிலும் கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அறிவியல் சேர்ந்ததாக இருந்தாலும் சரி, மற்ற இந்த பொருளாதாரம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் பொருளாதார மந்தியே யார் தான்? அந்த அம்மா தான். நீங்க வாங்கக்கூடிய பொருளை நிர்ணயிக்கிறது அந்த அம்மா தான். அப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே அந்த கருத்துகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. பலவீனமானவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள் என்ற நிலைகள் எல்லாம், சாதிக்க முடியாத நிலைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. அவர்களும் ஒரு சாதனையாளர்கள் சொல்லி அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்ட நிலைகளையும் பார்த்தீங்க சொன்னா, எப்படி ஆண்கள் இயேசுடைய அந்த ஊழியங்களிலே, இயேசுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் அவர்கள் பயனுள்ளவர்களாக, அதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்களோ, அதை காட்டிலும் மிக முக்கியமான பங்கு வகித்தவர்களிலே பெண்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. இங்கே வேதத்தில் கவனித்து பார்த்தால் என்ன செய்யும் தெரியும். வேதத்தில் கவனித்து பார்த்தால் பெண்களுடைய பங்கு இயேசு கிறிஸ்துவுடையதான இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வந்த போதும், அவர் ஊழியம் செய்த போதும், அவருடைய வாழ்க்கையில் பெண்களுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்து நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டுக்கு சோத்திரம் உண்டாவதா. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பெண்கள் ரொம்ப விசேஷமானவர்கள் தான். அல்லேலூயா. அதை சொல்லுங்க, பெண்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். ஏன் சொல்லுங்க, நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நீங்க சகோதரி சொல், பெண்கள் ரொம்ப விசேஷமானவங்க தான் சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து, பெண்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். நீ ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, வீட்டில் எல்லாமே மாறிடும். எல்லாம் விசேஷமா மாறிடும். உண்மை அப்படித்தான். பெண்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள். நாம் நினைப்பது மாதிரிலாம் கிடையாது. ஒரு காலம் இருந்தது நினைவுகள், ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறி இருக்கிறது. வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. பெண்கள் சாதாரணமானவர்கள், ரொம்ப விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இந்த உலக இரட்சகர் இந்த உலகத்தில் வர வேண்டியது அவசியமா இருந்தது. இந்த உலகத்தில் உலக இரட்சகர் ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால், வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த உலகத்திலே வர வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு ஒரு தேவை இருக்கிறது. அவர் தானா வர முடியாது. அதற்கு தேவ திட்டம் ஒன்று இருந்தது. அந்த திட்டம் என்னவென்று சொன்னால், ஏசாயாவில் வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, ஒரு கன்னிகை வேண்டும், அந்த கன்னிகை கர்ப்பவதியாக வேண்டும், ஒரு குமாரனை பெறுவாள், அவர் ஒரு குமாரனை பெற்றெடுக்க வேண்டும். இதுக்கு யார் தேவை என்று சொன்னால், இந்த உலக இரட்சகர் இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு யார் தேவை என்று சொன்னால், ஒரு கன்னிகை தேவை. கன்னிகையா இருக்கக்கூடிய ஒரு பெண் தேவை என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையிலே ஒருவர் தேவைப்பட்ட போது, அந்த இடத்துல ஒரு பெண் இல்லை என்றுதான் ஸ்தானத்தை கற்பனை பண்ண முடியாது. இந்த உலகத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பெரிய சிறந்த படைப்பாளிகள், சிறந்த மேதைகள், சிறந்த விஞ்ஞானிகள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு பிறக்க காரணமாக இருந்தது யாருன்னு சொன்னால், இந்த அருமையான பெண்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவை இருக்குது, ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அப்போ தேவன் பார்க்கிறார், யாரை 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 என்று பார்க்கிறார். அங்கே பார்க்கும்போது ஒரு பெண் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வருகிறார். ஒரு பெண் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வருகிறார். அவர் யார்? அதுதான் கன்னி மரியாள் என்று பார்க்கிறோம். கன்னி மரியாள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 27 முதல் 38 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் போது அந்த சம்பவத்தை நமக்கு நன்றாய் தெரியும். பொதுவாக கிறிஸ்துமஸ் நாட்களே அதை நாம் வாசிக்கிறோம். அதில் 27ஆம் வசனத்தை வாசிப்போம்.
தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அல்லேலூயா. அப்ப தேவதூதன் தேவனாலே ஒரு கன்னிகை இடத்தை அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் யாரு? மரியாள். கன்னிகையின் பேர் மரியாள். அப்ப தேவன் ஒரு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்? வேறு வழியே கிடையாது. இந்த உலகத்தில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த அம்மா இடம் கொடுக்கலைன்னா, ஒரு பெண் இடம் கொடுக்கலைன்னா தேவ திட்டம் நிறைவேறாது. அப்போ அந்த அம்மாவை அணுகும் போது சில காரியங்கள்லாம் பேசுறாங்க. தேவதூதன் அந்த அம்மாட்ட பேசுறாரு, வாழ்த்துறாரு, பேசுறாரு, காரியங்களை சொல்றாரு. அந்த காரியத்தை சொல்லும் போது என்ன காரியத்திற்காக தான் இந்த அம்மாவை சந்தித்தேன், அந்த கன்னி மரியாளை சந்தித்தேன் என்பதை குறித்து இதே 1ஆம் அதிகாரத்திலே அவர் வெளிப்படுத்துறதை குறித்து என்ன செய்கிற நம்ம பார்க்கிறோம். 31வது வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நீ என்ன செய்ய போற? கர்ப்பமாவ, ஒரு குழந்தைய பெறுவ. அவர்தான் இந்த தாவீது சிங்காசனத்திலே வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவாக அவர்தான் இருப்பார் அப்படிங்கிறத அந்த மரியாளுக்கு சொல்லப்பட்டிருப்பார். இதுல 2 காரியம் இருக்கிறது. அதுல அந்த அம்மா கேட்கிறாங்க 34 வசனத்துல, இது எப்படி ஆகும்? எனக்கு கல்யாணம் ஆகலையே, திருமணம் ஆகலையே, திருமண பந்தத்திலே நான் இணைக்கப்படவில்லையே, இது எப்படி சாத்தியமாகும்? இதுல பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு அந்த யூத கலாச்சாரத்திலே அவர்கள் வாழ்வின் முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. யூதருடைய வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கை முக்கியமானது. திருமணம் தாண்டிய உறவு என்பது கற்பனை பண்ண இயலாத ஒரு காலங்களும் சரி, அவங்க வாழ்க்கையில் அதை கற்பனை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட காலங்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சம்பவத்தை நடக்கும் போது ஒன்று பிரமிப்பு, இன்னொன்று அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு கர்ப்பத்தை வயிற்றிலே சுமக்க முடியும், ஒரு பாலகனை சுமக்க முடியும்? இந்த சமுதாயத்தை எப்படி சந்திப்பது? இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்வது? அம்மாவுக்கு என்ன பதில்? அப்பாவுக்கு என்ன பதில்? நியமிக்கப்பட்டிருக்கிற யோசேப்புக்கு என்ன பதில்? இந்த சமுதாயத்துக்கு என்ன பதில்? அதுல என்ன நடக்கும்? ஒன்று அவமானம், நிந்த, ஏச்சுக்கள், ஏளனங்கள், நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியதான ஒரு ஆபத்துக்கெல்லாம் இருக்குது. வாழ்க்கையே ஒரு போய்விடக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை. ஆனால் விலக்கி சொன்ன போது தேவ சித்தம் அதுவானால், என்னை குறித்து தேவ திட்டம் அதுவானால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்றாங்க பாருங்க. 38ஆம் வசனத்தில் என்ன சொல்றாங்க? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். கையை வச்சு அல்லையே சொல்லுவோமா? நல்ல சத்தமா தான் அல்லையே சொல்லுங்களேன். எப்படி இந்த அம்மா பதில சொன்னாங்க? அதை இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா தன் வாழ்க்கையில் தேவன் எதை செய்தாலும் தனக்கு நன்மையாய் செய்வார். தன் வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலும் அவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார் என்ற எண்ணத்தோடு தேவனை குறித்ததான அப்படிப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த அம்மாவை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அன்றை ஒப்புக்கொள்ள செய்தது. ஒரு பெரிய தியாகம் அந்த அம்மா செய்தது. மரியாள் பெரிய தியாகம் செய்தார்கள். செய்ததினாலே என்ன நடந்தது? உலக இரட்சகர் இந்த உலகத்திலே அவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்ததினாலே இன்றைக்கு உண்டாயிருக்கக்கூடியதான
அந்த ரட்சிப்பை, விடுதலையை, அற்புதங்களை நாம் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு தூரமாய் இருந்த கர்த்தரிடத்தில், தேவனிடத்தில் சேர முடியாத நிலைகளிலே, கர்த்தரை அறிய முடியாத நம் தேவனோடு சேர்வதற்கு, தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு, நாம் உறவாடுவதற்கு, அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய நிலைகளிலே உறவை ஏற்படுத்துவதற்கு, நமக்காக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, எல்லாவற்றுக்கும் இந்த அம்மாவுடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். இந்த அம்மா அர்ப்பணிக்கலைன்னு சொன்னா, அந்த அம்மா எப்படி அர்ப்பணிச்சு, இதோ இதோ ஆண்டவருக்கு அடிமை, லைஃப் என்ன தியாகம் பண்ணுகிறார். நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய வாழ்க்கையிலே தியாகமும் பெண்களும் பிரிக்க முடியாதது. பெண்களும் தியாகமும் பிரிக்க முடியாதது. ஒரு பெண் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே தியாகம் இருக்கிறது. அந்த தியாகத்தினால தான் அவருடைய கணவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அந்த தியாகத்தினால தான் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த பெண்ணுடைய தியாகத்தினால தான் அவங்க சூழ்ந்திருக்கிற சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, பெண்கள் விசேஷமானவங்களா இல்லையா? ஏமா சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஐயா மாதிரி சொல்லுங்க, உண்மையா இல்லையா? நல்ல சத்தம் ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? ஆண்கள் பக்கத்தில் சரியா அல்லையிலையா வரலையே, நல்ல ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? உங்க அம்மாவுக்காக நல்ல அல்லையிலே சொல்லுவோமா? உங்க மனைவிக்காக நல்ல அல்லையிலே சொல்லுவோமா? கூட பிறந்த சகோதரர்களுக்கு அல்லையிலே சொல்லுவோமா? உங்க பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளுக்கு அல்லையிலே சொல்லுவோமா? உண்மைதான், உண்மையே இல்லையா? விசேஷமானவர்கள் பெண்கள், விசேஷமானவர்கள். பெண்களினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார், உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய தியாகம் அவ்வளவு பெரிதாக என்ன செய்கிறதுக்கு இருக்கு. லூக்கா 10:38 லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நிமித்தமாக பல பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் அவர் போகிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக அவர் எங்கும் நடந்து திரிந்து போகிறார். ஆண்டவர் ஒரு ஊருக்குள்ளே நுழைகிறார். அந்த ஊரிலே ஊர் தலைவன் இருக்கிறான். அந்த ஊரிலே நிர்வாக தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு தலைவராக இருக்கலாம். பிரபுக்கள் இருக்கிறார்கள், ஜமீன்தார்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள், வசதிகள் உள்ளவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், செல்வாக்கு உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க. சொன்னா எதை கேட்கக்கூடிய நிலைகளிலே செல்வாக்கு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பட்டணங்களிலே, அந்த பெத்தானியாவிலே. ஆனால் யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரையும் தான் வீட்டில் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த ஊரிலே ஒரு பெண் இருந்தால், மார்த்தாள், அவள் தன் வீட்டிலே இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எங்கேனாலும் முதல்ல யார் இயேசு ஏற்றுக்கொள்றாங்க தெரியுமா? பெண்கள் தான் ஏற்றுக்கொள்றாங்க. பெண்கள் தான் இயேசு ஏற்றுக்கொள்றாங்க. எங்கே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்? யார் ஏற்றுக்கொள்றார் சொன்னா இந்த பெண்கள் தான் நினைச்சாங்கன்னா இயேசு ஏற்றுக்கொள்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்வதற்குரிய காரணம் என்ன? ஏன்னா முதலில் விசுவாசம் தான் வாழ்க்கையில் முதிர்கிறது. அவர் யார் என்பதை விசுவாசித்தால் அப்ப அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. இவர்தான் உலக ரட்சகர், இவர்தான் என்னுடைய ரட்சகர், இவர்தான் தேவகுமாரன். அந்த விசுவாசம் வந்ததுனாலே அவர் மேலே ஒரு அன்பு, அந்த இயேசு கிறிஸ்து மேல ஒரு அன்பு, அந்த அன்பு தான் அவரை வீட்டுக்குள் எல்லாரும் யாரும் ஏற்றுக்கொள்ளல.
நம்ம ஏற்றுக்கொண்டா நமக்கு பிரச்சனை வந்துருமா? நம்ம யார் எதுவும் சொல்லிடுவாங்களா? நீ என்ன நாங்களாம் இயேசு ஏற்றுக்கொண்டோமா, நீ மட்டும் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிற சொல்வார்களா? யார் என்ன சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, இயேசுவை என் வீட்டில் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லி இயேசு வீட்டிலே ஏற்றுக்கொண்டதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அவன் ஏற்றுக்கொண்டதினாலே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மரியாள் ரட்சிக்கப்படுகிறார், அவருடைய தம்பி லாசரு ரட்சிக்கப்படுகிறார். வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறது, குழப்பங்கள் வருகிறது, ஒரு இக்கட்டான ஒரு மரண சூழ்நிலையிலே அவர்கள் போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அன்றைக்கு என்ன நடந்தது சொன்னா, அவனுடைய ஒரே பாசத்துக்குரிய சகோதரன் மரித்து போனான். குடும்பமே ஒண்ணும் இல்லாத நிலைக்கு போய்விட்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படியே தேவனை ஏற்றுக்கொண்டதினாலே ஆண்டவர் மரித்த அந்த லாசருவை 4 நாள் கழித்து அவனை உயிரோடு கூட எழுப்பி அவனுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பெண்களின் பங்கு மிக மிக பெரியது. ஒரு குடும்பத்தில் ரட்சிக்க போறதற்கு யார் காரணம்? ஏன்னு சொன்னா, இந்த பெண்கள் தான் முதல்ல இயேசு ஏற்றுக்கொள்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த அந்த ஐயாமார் இருக்காங்களே, அவங்க என்ன சர்ச்சுக்கு போற, ஜெபம் பண்ண போறியா, என்ன என்ன பார்த்தாலும் ஜெபம் அப்படி இப்படிமா. இந்த அம்மா கடைக்கு போயிட்டு வரேன்னு ஜெபத்துக்கு வந்துடும், இல்லை அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேசலுக்கு போயிடுவாங்க, வீட்டு கூட்டத்துக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், நம்ம சபை நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். நான் அங்கே போறேன்னு சொல்லி சர்ச்சுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரகசியமாக இயேசு ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாட்கள் தெரியும் போது அவர்கள் பாங்குற அடி என்ன, உதை என்ன, அவமானம் என்ன, பேச்சு என்ன, ஆனாலும் அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த குடும்பம் பூரா ரட்சிக்கப்படுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த விஷயத்துல பெண்களை யாருமே அடிச்சுக்க முடியாது பிரதர்ஸ். இந்த பெண்கள் இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியாது, யாருமே அடிச்சுக்க முடியாது. அவ்வளவு விசேஷமானவர்கள் பெண்கள். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துல முதல்ல யார் ஏற்றுக்கொண்டது? 1-2 தான் அந்த ஆண்கள் இருப்பாங்க. மேக்சிமம் யார் தான்? பெண்கள் தான் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அவங்க மூலமாக இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தாரு, நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தாரு. துதி உண்டாச்சு, ஜெபம் வந்துச்சு, வேதவசம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீடு எடுத்து ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகையினால பெண்களை கனம் பண்ணுங்கள், அவர்கள் விசேஷமானவர்கள். பெண்களும் என்ன செய்யணும்? நாங்களாம் அப்படி கிடையாது, இல்லை, நீங்க விசேஷமானவங்க, நீங்க இல்லைன்னா அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காது, ஆண்டுக்குள்ள வந்திருக்காது. ஆகையினால உற்சாகமா இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? தம்பி மரம் நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க அம்மாக்கா எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? இல்லையா? சொல்லுங்கடா டே, எத்தனை வச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஐயோ, சும்மா ஜோமண்ணு நொம்பலமா இருக்கு, எப்படி ஸ்தோத்திரம் பண்றது? இல்லை. அதனால தான் அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. அவங்க ஆண்டவரை தேர்றதுனால, ஆண்டவர்கள் நடத்தினாதான் நீ நல்லா இருக்கிற, ஆசீர்வாதமா இருக்கிற. இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அனுசரிது, அம்மா மடமா வந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு பகுதியை வாசிப்போம். மத்தேயு 26 எடுத்துக்கொள்வோம். அதில் 6 முதல் 13 வசனங்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க வாசி பாருங்க. இங்கே
இந்த ஒரு ஸ்திரீ குறித்து சொல்லி இருக்கிறது. அதான் மரியாள் என்பதை குறித்து என்ன செய்கிறோம், நீங்கள் இன்னொரு பதிலே நீங்க பார்த்தா மரியாள் தெரியும். இந்த மார்த்தாளுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய மரியாள் திடீரென்று சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறார். யாரும் எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் வீட்டிலே சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. சாப்பாட்டுக்கு அந்த சாப்பாட்டு டேபிளா இருந்திருக்கலாம் அல்லது கீழே இருந்திருக்கலாம். ஆனா அவரோடு கூட சேர்ந்து இயேசுடைய சீசர்கள் சில முக்கியமான ஆட்கள் நினைச்சா வந்திருக்கிறாங்க. எதனால இருந்திருக்கலாம் நீங்க நினைச்சு பாருங்க. எதனால இந்த விருந்து இருக்கும்? ஏன்னா இவன் குஷ்டரோகியா இருந்த சீமோன். ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம் கர்த்தர் அவர் சுகப்படுத்தி இருக்கலாம். இருந்த அவன் சுகமாகி விட்டான். ஒருவேளை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் ஒன்று வச்சிருக்கலாம். அவ தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு விருந்து அவனுடைய வீட்டில் நேசிக்கப்படுகிறது, அங்கே நடத்தப்படுகிறது. இங்கே இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார், இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் சற்றும் எதிர்பாராத சம்பவம் நடைபெறுகிறது. இந்த மரியாள் ரொம்ப விலை கூடின ஒரு சென்ட் பாட்டில வாங்கிட்டு வந்து இயேசுடையதான அந்த பாதத்தில் என்ன செய்யற ஊத்திறார். சிரசில தலையில ஊத்திறார். சிரசில தலையில ஊத்திறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப அந்த நேரத்தில் பார்வை எப்படி இருக்கும்? சீமோன் என்ன நினைச்சிருப்பான்? இது என்ன தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலைன்னு அவர் நினைச்சிருப்பான். இது என்னடா அது தேவையில்லாத வேலை நடக்குதுன்னு சொல்லி. சீசருடைய பார்வையை பாருங்க. சீசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதை குறித்து சொல்லும் போது விசனம் அடைந்தார்கள். ரொம்ப அவங்க நினைச்சிட்டாங்க, ரொம்ப வருத்தம் உண்டாயிடுச்சு. ரொம்ப தாங்க முடியாத வருத்தம், விசனம் அடைந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க சொல்றாங்க, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு வெற்று தரித்திரத்துக்கு கொடுத்திருக்கலாம். அவனுடைய பார்வையை பாருங்க எப்படி இருக்குது. ஆனா இந்த ஒரு பெண்ணுடைய பார்வை தேவனை குறித்ததான பெண்ணுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அநேகருடைய பார்வை வித்தியாசமா இருந்தாலும் பொதுவாக பெண்களுடைய பார்வை தேவன் மேலே கர்த்தர் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா வித்தியாசமா இருக்குது. என்ன வித்தியாசம்? இவர் மகிமைக்குரியவர், மகத்துவம் உள்ளவர், அவரை போல் ஒருவர் இல்லை. அவர் இந்த வீட்டுக்கு வந்தபோது அவரை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதானே அந்த பார்வையும் அந்த ஆசையும் அந்த உணர்வும் அந்த அம்மாவுக்குள்ள என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகையினால்தான் அக்காட்ட கேட்கல, தம்பிகிட்ட கேட்கல, எவர்ட்டையும் கேட்கல. அவர்கள் விலை கூடின ஒரு செண்டு பாட்டு. நம்ம பசங்க 20 ரூபாய்க்கு செண்டை போட்டுட்டு வந்து இந்த நாத்தம் தாங்காது. அந்த அம்மா எத்தனை ஆயிரத்துக்கு வாங்கிச்சு தெரியல, விலை உயர்ந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த அதை உடைச்சி இயேசுவின் தலையில் என்ன செய்கிறார்? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷ சம்பளம் சொல்றாங்க. ஒரு வருஷ சம்பள படத்தை சேர்த்து வச்சு இயேசுவுக்கு என்ன செய்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. அந்த இயேசுவுக்கு அந்த நறுமண தைலத்தை வாங்கி அந்த சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்து இயேசுவின் தலையில ஊற்றி இயேசு மணக்கணும், பெத்தானியா பூரா ஒரு மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அப்படி செய்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்க. எல்லாரும் சொல்றாங்க, விசனம் அடைகிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அவர் தொந்தரவு பண்ணாதீங்கப்பா,
அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். நற்கிரியை செய்யறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. ரோட்டில் என்ன செய்கிறாங்கன்னு ஏகப்பட்ட மணலை பாதிக்கப்பட்டவர் இருக்கிறாங்க, வியாதியுள்ளவங்க கிடக்கிறாங்க, கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஏழைகள் நிறையா இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம நற்கனை செய்யணும், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நற்கிரியை செய்திருக்கு. கர்த்தருக்கு எப்படி நம்ம நற்கிரியை செய்ய முடியும்? அவருக்கு என்ன தேவை இருக்கிறது? அவர் சொல்றார், பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, நீ எனக்கு என்னத்தை தர முடியும்? ஆண்டவர் கேட்கிறார், என்னத்தை தர முடியும்? ஆண்டவர் நம்மிடத்திலே ஆண்டவர் அதை அப்படி அங்கீகரித்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார், அதில் சந்தோஷம் அடைந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா அதைத்தான் கேட்கிறார், எதிர்பார்க்கிறாரு. நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, எந்த அளவுக்கு தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அந்த தேவனுடைய இருதயத்தை அறிந்து அந்த பெண் ஆண்டவருக்கு செய்கிறார். நம்ம எத்தனையோ காரியங்கள் செய்யலாம், ஆனால் தேவனுடைய இருதயத்தை அறிந்து நம்மால் செய்ய முடியுதா? ஆனால் செய்கிறாள். ஆண்களில் சிலர் இருக்கக்கூடும், ஆனால் இந்த பெண்ணிலே பார்த்தீங்கன்னு சொன்னோம், அநேக பெண்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக, கர்த்தர் மகிமைக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா பாட்டில் உடைக்கும் போது எதை உடைச்சாங்கன்னா அந்த ஒரு வருஷ சம்பளத்தை உடைச்சாங்க. எது உடைச்சாங்கன்னா ஒரு வருஷ உழைப்பை அவர்கள் உடைத்தார்கள். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய வாழ்க்கையே உடைச்சு அப்படியே இயேசுடைய தலையில் எடுத்துறாங்க, ஊற்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா? என்ன பெரிய அர்ப்பணிப்பு பாருங்க, என்ன பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. தேவன் அதைத்தான் அங்கீகரித்து சொல்றாரு, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். வேதத்துல நற்கிரியை குறித்து நிறைய சொல்லி இருக்கிறது, ஆனால் தேவனை குறித்து, தேவனிடத்தில் நற்கிரியை செய்ததை குறித்து எங்கேயுமே சொல்லல. ஆனால் ஒரே ஒரு பெண் மாத்திரம் தேவனிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அது ஒரு பெண்ணால தான் முடிஞ்சிருக்குது. எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருக்கிறாங்க, ஜாம்பவான்கள், வேதத்திலே ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு பெண் மாத்திரம்தான் இந்த ஒரு சாதனை செய்திருக்க முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நல்லா கவனித்து பாருங்க, சபைகளில் பாருங்க, கர்த்தருடைய காரணம் சொன்னா உற்சாகமா கொடுக்கிற யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல் இடத்துல யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு? இந்த மரியாதை தான் இருப்பாங்க. மரியாதைகள் மாடு தான் நினைச்சாங்கன்னா கொடுக்கிறதுல யாரு? இந்த அம்மா தான் இருப்பாங்க. ஐயா அளவா கொடு, என்ன இப்படிதான் இருப்பாங்க. தசமா கொடு, தசமா போய் கொடுக்குவாங்க, ஸ்தோத்திர காணிக்க கொடு அப்படிம்பாங்க. ஐயா மாறு அம்மா மாறு தான் நினைச்சாங்க. என்ன ஆனா சரி, நமக்கு சாப்பாட்டுக்கு இருக்க முதல்ல கர்த்தர் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்குறவங்க யார் தான் சொன்னா, ஏன்னா தேவனுடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்றுதானே அந்த தியாகத்தோடு செய்யக்கூடியவர்கள். ஒரு அழியிலே சொல்லுவோமா, எங்களை போல ஒரு சில ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, ஆனால் இது விசேஷமானவர்கள், விசேஷமானவர்கள். அவங்கள போல நம்மளும் மாறிடணும். ஒரு அழியிலே சொல்லுமா, சகோதரலாம் சொல்லுங்க, அவங்கள போல நம்மளும் மாறிடணும். சொல்ல மாட்டீங்களோ? இந்த விஷயத்துல மாறணும், இதை போல மாறிடணும், இதை போல மாறணும். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தல அப்படி மாறணும். அநேக ஆண்களை பார்த்தீங்கன்னா கஞ்ச பிசினாரியா இருப்பாங்க, தானும் கொடுக்க மாட்டாங்க, மனைவி மாதிரி கொடுக்க விட மாட்டாங்க. இல்லை, அவங்கள போல இந்த விஷயங்கள் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றோம், பெண்கள் விசேஷமானவர்கள், பெண்கள் விசேஷமானவர்கள். அநேக குடும்பம் தசமா கொடுக்கறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்களேன், இந்த பெண்களாக தான் இருப்பாங்க. முதல்ல வாங்கினா கர்த்தருக்கு முதல்ல கொடுக்கணும், என்ன அப்படிம்பாங்க. கர்த்தர் நல்லவர், அப்போ விசேஷமானவர்கள். அவங்ககிட்ட நம்மளும் பாடம் கற்றுக்கணும். ஆண்களாக இருக்கிற நானும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் விசேஷமானவர்கள். கர்த்தரிடத்தில் நற்கிரியை, கர்த்தரிடத்தில் நற்கிரியை. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதி. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இயேசுவிடத்தில் ஊழியம் செய்தது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இது இருந்தது. இந்த 12 அப்போஸ்தலர்கள், 70 சீஷர்கள், இன்னும் உற்சாகமான அநேகர் இருந்தாங்கன்னா இயேசுவோடு கூட இருந்திருக்கிறாங்க, நமக்கு தெரியல. ஆனா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லி சொன்னா, இயேசுவோடு கூட ஊழியம் செய்வதற்கு அநேக ஸ்திரீகள், பெண்களும் இருந்தார்கள். அநேக பெண்களும் இருந்தார்கள். அப்ப அந்த பெண்கள் யாரு, என்ன செஞ்சாங்க அப்படி சொன்னா, தங்கள் ஆசைகளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். பொருளாதார டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு, பொருளாதாரத்துக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கு. இயேசுடைய ஊழியத்தை தாங்குவதற்கென்றே ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவோடு கொண்டு இருந்திருக்கிறாங்க. இயேசுவானவர் அதை குறித்து யோசிக்க கூடாதபடி பொருளாதாரத்திலே உதவி செய்யறப்ப அது சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அதில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ஆட்கள் நினைச்சிருக்காங்க. அந்த 3 வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருந்திருக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் ஊழியம் செய்கிறவர்கள். அப்போ கொடுக்கிறதுன்னு வந்துட்டா முதலிடத்தை யார் தான் வகிக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பாஸ்டர் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேறிருப்பாங்க. ஆனால் பெண்களை பொறுத்தளவில் கர்த்தருக்காக கொடுக்கறதுல முதலிடம் படிக்கிறது அவர்களாக இருக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்டவர் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதே போல நாமும் சில காரியங்களை மாற கர்த்தர் உதவி செய்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் கடைசியாக, யோவான் 4ஆம் அதிகாரம் 39 முதல் 42வது வசனம் வரைக்கும். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு காரியம் அந்த கானானிய அந்த ஊரிலே நடந்திருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரியும் அந்த பெண்ணுடைய முந்தின வாழ்க்கை எப்படின்னு நமக்கு தெரியும். முந்தின வாழ்க்கை விசேஷமானதா இல்லை, அது இன்னொரு இருண்ட வாழ்க்கையா இருந்தது. ஆனால் அந்த தேவன் அவளை சந்திக்கிறார். கிணற்றின் அண்டையிலே இயேசுவை சந்தித்து அவளோடு பேச்சை துவக்கி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேசியா என்பதை சொல்லி, கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை சொல்லி தான் யார் என்பதை புரிய வைத்து பண்ணும்போது அவர் சொல்றார், நீ தான் மேசியா என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி உள்ளத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அந்த பெண் தன் வந்த வேலையை முடித்து விட்டு அவர் வீட்டுக்கு போறா, தான் ஊருக்கு போறா. போற மாத்திரத்தில் அவருடைய உள்ளத்தை பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க முடியல, பொங்குகிறது பொங்குகிறது. தேடினவர் தேடினவர் அவர் நாம் காண, அவரோடு பேச, அவரை அறிந்து கொள்வதற்கு எனக்கு பாக்கியம் கிடைத்ததே, எனக்கு பாக்கியம் கிடைத்ததே, நான் பெற்ற பாக்கியத்தை என் ஊரார் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஊராரெல்லாம் கூப்பிட்டார். எல்லா ஊராரையும் கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஒரு பிரசங்கமே பண்ணி என்ன செய்யறான்னு சொன்னா, அவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவளை சொன்ன மாத்திரத்தில் உடனே இந்த ஊர் பூரா இயேசுவை பார்க்க வந்துருச்சு. ஊரே ஊரே என்ன செய்யப்பட்டது, ஊரே வந்துருச்சு. வந்துட்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்கிட்ட பேசுறாங்க. அவர் பேசுறாரு. பேசிட்டு அந்த கடைசி அறிக்கை சொல்றாங்க,
நீ சொன்னதுனால அல்ல, அவரை பார்த்து நாங்கள் கேட்டு அவரே உலக ரட்சகர் என்று நான் அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம். ஒரு ஊரே அவங்க ஊரே ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சாதாரண ஒரு பெண் என்ன செய்யப்பட்டான்னு சொல்லி சொன்னால் அது பாத்திரமானா இருந்தால் அவர் அப்படிப்பட்டவரை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க, பெண்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, அப்படித்தான் இருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்கன்னு அப்படி சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? ரகசிய கிறிஸ்தவனா வாழக்கூடாது. எல்லாருக்கும் சொல்ல, வீட்டில் இவர் தான் கடவுள், இவர் தான் உண்மையான கடவுள், அவர் தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லணும். வீட்டுக்கு மாத்திர ஊருக்கே நம்ம சொல்லணும். இந்த அம்மாட்ட நம்ம கற்றுக்கொள்ற ஆண்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் சொல்லி சொன்னா, நம்ம மட்டும் ஆண்டு ஏற்றுக்கொண்டதில்லை, நாமும் எல்லாரும் என்ன செய்யணும்? இயேசு பற்றி சொல்லணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இங்கே சமுதாயத்தில், எங்கள் ஏரியாவில் சமுதாயத்தின் சொல்வதை காட்டிலும் எங்கள் குடும்பங்களிலே நான் ஒருவன் தான் இயேசு ஏற்றுக்கொண்டவன். எங்கள் சொந்தங்களிலே கிறிஸ்துவை அறிந்தவர்களோ ஏற்றுக்கொண்டவர் ஒருவரும் கிடையாது. நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். அப்போ ஆண்டு என் உள்ளத்தில் பேசினார், ஏய் நீ மட்டும் வந்துட்டு போற, நீ மட்டும் என்னை ஆராய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற, நீ என்ன செய்யணும்? எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு நாள் என்ன செய்தேன்னு சொன்னால், டிராக்ட் எடுத்தேன். எங்கள் தெருவில், எங்கள் சுற்றியுள்ள எல்லா தெருவில் கொண்டு போய் நோட்டீஸ் கொடுக்குறேன், டிராக்ட் கொடுக்குறேன். நீ இன்னார் பேரன் தானே, நீ இன்னார் பேரன் தான். ஆமாம். எப்படா மாறினேன்? சமீபமா இயேசு ஏற்றுக்கொண்டேன். எல்லாருக்கும் கேட்குறவங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி எல்லாம் சொல்ல அல்லேலூயா. எப்படா மாறினேன்? அது எனக்கு திருப்தியா வரல. அந்த நாட்டில் மெகாஃபோன் ஒன்று வச்சுருப்பாங்க, அங்கே தெருவில் போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு. எங்கள் பாஸ்டர் ஐயா மெகாஃபோன் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் தெற்கு வாசல் மார்க்கெட்டில் நின்று எனக்கு தெரிஞ்ச சுவிசேஷத்தை அப்போ சொன்னேன். இயேசுதான் உண்மையான தேவன் என்னென்னலாம் சொன்னேன்னு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அன்றைக்கு திருப்பிரசங்கத்துக்கு போய் பழக்கிறதுனா திருப்பிரசங்கத்தை போய் என்ன செய்ய பேசுகிறேன். ஏய் இவன் யாரு, இவன் யாரு, இன்னாருடைய பேரன், இன்னாரு பேரன், நின்று பார்த்துட்டு போகிறாங்க, கேட்குறாங்க. எனக்கு என்ன சந்தோஷம் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நம் மூலமாக நாம் பதவியுள்ள ஜனங்களுக்கு இயேசு வரைக்கும் ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பெண்களுடைய சுபாவம் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இல்லை. அந்த அம்மா அப்படி இருந்தாங்க. அந்த ஊரை என்ன செய்யப்பட்டது? ரட்சிக்கிறது. நீங்கள் அப்படித்தான் இருக்கணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். ரட்சிக்கப்பட்டாச்சா வீட்டில் போய் சொல்லுங்க. அந்த நாட்கள் எங்கள் குடும்பத்தில் பயங்கர எதிர்ப்பு, இதுவரைக்கும் எதிர்ப்பு தான், இதுவரைக்கும் எதிர்ப்பு தான். எங்கள் குடும்பங்களில் பயங்கரமான எதிர்ப்பு. அவங்க நான் இந்துவை மாறுறதுக்கு அவன் இப்படி நிறைய பூஜையோ பஜனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, இதுவரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்த உடனே வீட்டுக்கு தெரியாது, தெரிஞ்சாக்க பஞ்சாயத்து தான் தெரியும். அதனால் ஞானஸ்தானம் எடுத்தேன். என்ன செய்தேன்னா, அந்த நாட்கள் ஒரு பெட்டி நிறைய கேக் வாங்கினேன். அது வரைக்கும் கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பழக்கலாம் கிடையாது. எங்களுக்கு பிடிச்சது என்னது? அதிரசம், ஆமா வடை, உளுந்த வடை, சீடை, முறுக்கு, இதுதான் நமக்கு சாப்பிட்டு பழக்கம். அந்த சந்தோஷத்தில் நிறைய கேக் வாங்கிட்டு போய் வீட்டில் எல்லாம் கொடுத்து, உனக்கு தான் பிறந்த நாள் இல்லையே, என்னடா கொடுத்த? உண்மையாய் பிறந்திருக்கிறேன், இன்றைக்கு இயேசுவோட ஞானஸ்தானத்தை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன், கொடுத்தேன். அப்புறம் அப்பா வந்த உடனே சொல்லிட்டேன், இதுதான் காரணம்னு சொல்லிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிற, மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மதம் தான் செய்தாங்க. அப்படி சொன்னதுனால என்ன இருந்துச்சு? அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. பெண்களே, நீங்க யாரு? சாதாரணமானவர்களா? நீங்க சாதாரணமானவர்களா? உங்க மூலம் உங்க ஊரை ரட்சிக்கப்படும். இந்த அம்மா சாதாரணமான அல்ல, விசேஷமான இந்த அம்மா மூலம் ஊரை ரட்சிக்கப்பட்டது. பெண்களே இப்படி இருந்தாக்க நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்? பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா?
நம்மளாம் எப்படி இருப்போம்? அதை காட்டிலும் நல்லா ஆண்டவருக்குள்ள இன்னும் சிறப்பாக நம்ம செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம யாருமே சாதாரணமானவர்கள், ஆண்களும் சரி பெண்களுமானும் சரி, யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு, நம்ம எல்லாம் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் நமக்குள்ள ஒரு தேவ திட்டம் வச்சிருக்கிறார். நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தேவ திட்டத்தை அர்ப்பணிச்சீங்கன்னா உங்கள் மூலமாக தேவ திட்டம் நிறைவேறும். நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டீங்க சொன்னா, குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, உங்க மூலமா இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவிடத்துல நீங்க நற்கிரியை செய்தால் அந்த நற்கிரிக்கு நித்திய காலமா பலன் உண்டு. நித்திய காலமாய் பலன் உண்டு. அந்த நாட்களில் அநேக ஸ்திரீகள் இயேசுவுக்கு பொருளாதாரத்தில் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். என்ன தேவை வந்தாலும் சரி முதலாள செய்த. அதே போல நாம் அனைவரும் கர்த்தருடைய ஊழியத்தில் என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் நாம் சந்திக்கிறா இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படி செய்யட்டும். நமக்கு சபையில் ஒரு தேவை வருது, சாப்பாட்டு செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒரு காரியம் வருது, கன்வென்ஷன் வருது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லக்கூடியவர்களை தேவன் இந்த நாட்களை எழுப்பட்டும்படி மாற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கடைசியாக இயேசுவை இந்த உலகத்தில் அறிவிப்பதற்கு அந்த பெண் செய்தது போல நம்முடைய குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நாம் அறிவிச்சிடணும். எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நம்ம ஊருக்கே அறிவிச்சிடணும். விசுவாசிக்கத்தக்கதாக சொல்லணும். பக்கத்து சொல்லுங்க, விசுவாசிக்கத்தக்கதாக சொல்லணும். இந்த அம்மா சொன்னோன்னு எல்லாம் இயேசுவை தேடி வந்துட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க, ஊரே வந்துருச்சு. அந்த அம்மா எவ்வளவு நாள் எப்படி சொல்லிருக்கோம் பார்த்துக்குங்க. அப்படி சொல்லணும். சொன்னா என்ன செய்யணும்? அப்படி சொல்லணும். செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. நம்ம எல்லாருமே விசேஷமானவர்கள். ஐயா சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் அப்படி கை கத்தி காமிக்க பார்ப்போம். எல்லாம் கை வைத்து காமிக்க பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. நாம் எல்லாருமே விசேஷமானவர்கள். அப்படி விசேஷமானவர்களுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாம் எழுந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அநேக விதமான காரியங்களில் அநேக இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் ஜனமாக இருக்கிறதுனால நம்ம பெண்களை வைத்து நாம் சத்தியத்திற்குள் நம்மை கட்டப்படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வரட்டும். நமக்குள்ள இந்த காரியெல்லாம் நமக்குள்ள வரட்டும். ஒரு அர்ப்பணிப்பு தேவகுமாரனை இந்த உலகத்திலே கொண்டு வந்தது. தேவ திட்டம் பூமியில் நிறைவேறுக்கு ஏதுவாயிருந்தது. அதே போல ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்ன ஒரு விசேஷமான வச்சிருக்கிறீங்க. நான் விசேஷமானவனா மாறுறது நான் எந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேனோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கை விசேஷமா மாறுன்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். பலகையெல்லாம் உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை விசேஷமாய் மாற்றுகிறவர் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. எங்களை மாற்றுங்க பிதாவை. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முன்னோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறக்காய் நன்றி சொல்லிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆனாலும் பெண்களை இன்றைய விசேஷத்தை குறித்து தியானிக்கும் போது எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட விசேஷமானவைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களானவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையினவைகளை நிறைவேற்ற முடியும். அவ்விதமாய் ஒவ்வொருவரையும் மாறி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாகவும் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கும் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபைதாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பிள்ளைகள் இன்னும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும், இன்னும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய தயவுள்ள சித்தம் ஆண்டவரே கர்த்தாவே, அன்று அவருடைய வாழ்க்கை நிறைவேற்றது போலவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுக்கு எங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. எல்லா துதியை சோதராங்க மக்களே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே.